மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை அப்ப ஆண்டவர் நன்மையானதை கண்டிப்பா தருவாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப யாருக்கு தருவாரு? தன்னிடத்துல வேண்டிக் கொள்கிறவனுக்கு, ஜெபம் செய்யறவங்களுக்கு ஆண்டவர் தருகிறவரா இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, ஜெபிக்கிறவனுக்கு ஆண்டவர் நன்மையை தருகிறவர். சரி, ஜெபத்தின் வகைகள்னு 3 குறிப்பு சொல்ல போறேன். 3 குறிப்பு, அதனால் மனசில் பதிய வச்சுக்கொள்ளுங்க. எதெல்லாம் ஜெபம் நமக்கு தெரியலை, நமக்கு பெரும்பாலும் ஒரு ஐடியா இருக்கும் எது ஜெபம்னு. ஆனால் அந்த ஐடியாவை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அன்னாள் என்ற ஒரு தாய்க்கு பல ஆண்டுகள் குழந்தை இல்லை. கணவர் பேர் எல்கானா. அவர் மிகவும் நேசித்தார், ஆனாலும் குழந்தை இல்லை. அவருக்கு இன்னொரு மனைவி இருந்தாங்க. அந்த 2வது மனைவிக்கு செய்கிறத விட முதல் மனைவிக்கு எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக செஞ்சார். பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், டூர் கூட்டிகிட்டு போகிறது, எல்லாமே பெஸ்ட்டாக செஞ்சார். ஆனால் 2வது மனைவிக்கு குழந்தை பிறக்குது, முதல் மனைவிக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. இந்த முதல் மனைவி பக்தியானவங்க. வருஷம் வருஷம் எருசலேம்ங்கிற நகரத்தில் தேவனுடைய ஆலயத்தில் பண்டிகைக்கு செல்வது வழக்கம். குடும்பமாக போயிருக்கிறாங்க. புருஷங்காரன் தன் மனைவிக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பார்க்குறாரு, மனைவியை காணோம். எங்கடான்னு பார்த்தா அவங்க மனைவி அன்னாள் ஆலயத்துக்கு போயிட்டாங்க. போய் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு சாப்பாடை விட, துணிமணியை விட, வசதி வாய்ப்பை விட என்னுடைய தாய்மை முழுமை அடையணும்னா ஒரு குழந்தை வேணும் ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. எப்பயிலேருந்து எப்போ தெரியுமா? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்காங்க, விண்ணப்பம் செய்கிறாங்க. கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்டு அதன்படியே அன்னாளை சாமுவேலை கொண்டு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாத அவங்களுக்கு சாமுவேல் என்ற மகா தீர்க்கதரிசி குழந்தையாக கிடைத்தார். இதில் சொல்ல வர்றது விண்ணப்பத்தின்படி செய்த கர்த்தர். ஹல்லேலூயா. எனக்கு சாப்பாடு வேணாம், துணிமணி வேணாம், வசதி வாய்ப்பு வேணாம், எனக்கு இப்போ தேவை ஒரு குழந்தைன்னு விண்ணப்பம் செய்த அந்த அன்னாளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆமென். ஜெபத்தை கேட்பார்னா எந்த ஜெபத்தை? விண்ணப்ப ஜெபம். நாள் முழுக்க நீரே கதின்னு அந்த அம்மா, எனக்கு சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், எனக்கு தேவை ஒரு குழந்தை, அது வேணும் 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 வாஞ்சையோடு அழுதபடினாலே அங்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். விண்ணப்பத்தின்படி தருகிற ஆண்டவர். 2வது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். 9:29. குருடன் சுகமாகிறதை நாம பார்க்கிறோம். வாசிங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். குருடர்கள் வழி அருகே உட்கார்ந்தாங்க, பாத் வேலை. இயேசு அந்த வழியா நடந்து போறார். அப்ப என்ன பண்றாங்க? சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். அவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கவனித்தார். உங்களுடைய குரலிலே விசுவாசத்தின் அளவுகோல் இருக்கிறது. அதனால தான் ஸ்தோத்திரம் பண்ண சொல்லும் பொழுது, ஜெபம் பண்ண சொல்லும் பொழுது, அல்லது ஊழியம் செய்கிறவர்கள் வியாதிக்கோ பிசாசுக்கோ கட்டளை கொடுக்கும்போது அவங்க குரலில் விசுவாசம் வெளிப்படும். விசுவாசம் இல்லாதவங்க இயேசு நாமத்தில் போன்னு சொன்னால் போவுன்னு சொல்லிக்காங்க, சொல்லி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சொல்லும் பொழுதே ஒரு அதிகாரம் இல்லாமல் ஒரு மென்மையாக இல்லாட்டி ஏனாதானோன்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் விசுவாசம் உள்ளவங்க
ஆளை பார்த்தா வீக்காக இருப்பாங்க, ஆனால் குரல் சிங்கம் போல கர்ஜனையாக வரும். காரணம் அவங்க விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே அற்புதங்களை பெற முடியும். அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். குருடர்கள் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள், அந்த சத்தத்திலே விசுவாசம் கலந்திருந்தது. இயேசு அந்த விசுவாசத்தை மென்ஷன் பண்ணி சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு சுகம் கிடைப்பதாக. எத்தனையோ பேர் அங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்டலாம் சொல்லலை, இவங்கள்ட்ட மட்டும்தான் சொல்றார். விண்ணப்பம் செய்த அன்னாளுக்கு பதில் கொடுத்தார். விசுவாசத்தை காண்பித்த குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். மூன்றாவது, சங்கீதம் 20:4 இப்படியாக சொல்லுகிறது, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தருவார். வாசிக்கலாம். 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. மன விருப்பத்தின்படி தருகிறவர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் ஒரு வசனம் இருக்கு. இன்னைக்கு நம்மளாம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஆமேன். சொல்ல மாட்டோமே. ஆமேன். எத்தனை பேர் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்? இப்போ நம்ம விருப்பத்தை ஆண்டவர் தரார். நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? மதியானம் உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்? அதை விரும்புனீங்கன்னா தருவார். நீங்கள் விருப்பமே இல்லை, எதை போட்டாலும் சாப்பிடுவேங்க பிரதர், சாப்பிடு, அவ்வளோதான். விரும்பாத ஒன்றையும் யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்களே என்ன பண்ணுவீங்க? நேராக ஒரு பாய் கடைக்கு போய் எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? போய் சமைச்சு சாப்பிடுவீங்க. விருப்பமே இல்லாட்டி, நேற்று வச்ச குழம்பு இருக்கா, போதும், தூக்கம் தான் இப்போ முக்கியம், அதை போடு சாப்பிடுவோம் அப்படின்னு, அவ்வளோதான். அவங்க விருப்பம் என்ன பண்ண? தூங்கணும். சாப்பாடை பற்றி கவலை இல்லை. அதுபோல தேவனிடத்தில் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? எனக்கு ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் வேணும்னு யாரு கேட்டா? எலிசா கேட்டார். என்ன கிடைச்சிச்சு? ரெட்டிப்பான வரம் கிடைச்சிச்சு. விருப்பம் அங்கு அருளப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? ஒரு முறை பிறந்த நாளுக்கு வாக்குத்தத்தம் சபையிலே கொடுக்கப்பட்ட பொழுது பாஸ்டர் அவர்கள் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணாங்க. அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோப்பின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பார். அது எத்தனையோ வாக்குத்தத்தம், சின்னவன் 1000 ஆவான், அப்படியாவ இப்படியாவ, அதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு தான். ஆனால் எனக்கு ஏதோ அந்த வாக்குத்தத்தத்து மேலே ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. உடனே அதை ஒரு கம்ப்யூட்டர் பிரிண்ட் எடுத்து என்னுடைய வீட்டில் ஒட்டி வச்சிருக்கிறேன். அதை பார்க்கும்போதெல்லாம் கர்த்தர் என்னை பூமியின் உயர்ந்த இடத்துல குடியிருக்க பண்ணுவார், என்னை போஷிப்பார், அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதுதான் என்னுடைய விருப்பம். இவ பிரசங்கத்திலே இதை மென்ஷன் பண்ணிட்டேன். கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருப்பார், இவன் இதை விரும்புகிறான், இவன் இதை விரும்புகிறான், இவன் இதை விரும்புகிறான். என் விருப்பத்தை அவர் செயலாக மாற்றி ஆஸ்வதிப்பா. உங்கள் விருப்பத்தை செயலாக மாற்றி ஆஸ்வதிப்பா. எப்படி விரும்பணும்? இந்த 10 தேதிக்குள்ளே எனக்கு இது நடக்கணும் ஆண்டவரே, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே இப்படி நடக்கணும் ஆண்டவரே, என்னை நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்க, என்னை நீங்கள் கனப்படுத்துங்க, எனக்கு இனி உயர்த்துங்க. அந்த விருப்பத்தை உடையவர்களுக்கு நிச்சயமாய் தருவார். விண்ணப்பம், விசுவாசம், விருப்பம், இதுவும் ஜெபத்தின் வகைகளே. என்ன சொல்லுங்க? ஜெபம் பண்றதுன்னா அன்னாளை போல கண்ணீர் விடுவதும் ஜெபந்தான், விசுவசித்து இயேசுவை அணுகுவதும் ஜெபந்தான். மூணாவது என்ன சொன்னேன்? மனசுல விரும்புறதும் ஜெபந்தான். எல்லாமே ஈக்குவல். பைபிள் சொல்றது, நீ அழுதாலும் ஜெபந்தான், நீ விசுவசிச்சாலும் ஜெபந்தான், நீ விரும்பினாலும் ஜெபந்தான். இதை பழக்கணும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, உண்மையிலே உங்களை பாராட்டுறேன், கேட்டுட்டு போயிடக்கூடாது. இதை நான் கட் பண்ணி யூடியூப்பில் போடுவோம், திருப்பி அதை ஒரு தடவை கேளுங்க, மனசில் ஏற்றிடுங்க. நான் விரும்பினாலும் கர்த்தர் தருவார், அவர் நல்லவர். மத்தேயு 7:11 என்ன சொல்லுது? தம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் கர்த்தர் எனக்கு செய்வார்.